இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் வந்து சதுப்பிரியா. இது என்னுடைய மகன். வேறு பேர் வந்து சர்வின். இவர் வந்து பிறந்து ஒரு வயசில் வந்து இவருக்கு ஒரு ஹார்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த ஹார்ட்டை சுற்றி இவருக்கு தண்ணி நிற்கன்னு சொல்லி வீசிங் வந்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போன இடத்த அப்போ ஆவி பிடிச்சி செஞ்சவங்க அப்போ கூட அவருக்கு அந்த வீசிங் வந்து நல்லா போகலை, அந்த மூச்சு கஷ்டம் இருந்தது. பிறகு வந்து அங்கே பெரிய டாக்டர் சொன்னாங்க, மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி ஒரு எக்கோ பண்ணி பார்ப்போம்னு சொல்லி, சரி என்று சொல்லி எக்கோ பண்ணி பார்த்த இடத்த அங்கே பார்த்த டாக்டர் வந்து சொன்னார், தம்பிக்கு வந்து இந்த ஹார்ட்டை சுற்றி தண்ணி நிற்கிதாம். என்னென்னு சொன்னால் அந்த கிருமி வந்து நுரையீரலை சாப்பிட்டதால் அந்த தண்ணி வந்து அந்த ஹார்ட்டுக்கு உள்ளே போயிருக்கி, அதாலான அந்த மூச்சு கஷ்டம் வந்துக்கென்று சொல்லி சரி என்று சொல்லி பிறகு 9 வாழைச்சேனையில் 9 நாள், மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் 6 நாள் இருந்திருக்கோம். பிறகு டிக்கெட் பட்டி வந்து சரியாகலை, கிளினிக் வர சொல்லி போட்டு தந்தவங்க. பிறகு என்னென்னு சொன்னால் கர்த்தர் சத்தியத்தை போதிச்சாங்க எங்களுக்கு. கர்த்தர் விசுவாசித்தோம். கர்த்தர் அனுப்பின அந்த விசுவாசி வந்து தம்பிக்கு ஜெபிச்சவர் சொன்னார், ஒன்றுமில்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், ஒன்றுமில்லை, தம்பிக்கு சுகம், பரிபூரண சுகம் கிடைக்கும் என்று சொன்னார். அதே மாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். எக்கோ பண்ணி பார்த்த இடத்துல இந்த அறிக்கை முதல் தரம் ஃபர்ஸ்ட்டுக்கு தம்பி எக்கோ பண்ணி பார்த்த இடத்துல எடுத்த அந்த ரிப்போர்ட் வந்து இந்த அறிக்கை ஹார்ட்டை சுற்றி வந்து தண்ணி நிற்கிதாம். அது இந்த தண்ணி வந்து இந்த அறிக்கை 7.3 mmல இருக்காமன்னு சொல்லி பிறகு 3 தரம் 4 தரம் போயிருக்கோம். போன பிறகு வந்து கடைசியாக இந்த தரம் போன இடத்த ஜபிச்சு கர்த்தரங்களை தொட்டுத்தாரு. கர்த்தர் விசுவாசத்தில் போனோம். இந்த அறிக்கை இந்த தரம் எக்கோ பண்ணி பார்த்த இடத்த அருள்நிதி டாக்டர்ன்னு சொல்லி அவர் பார்த்து சொன்னார், ஒன்றுமே இல்லைம்மா, தம்பிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்கு, ஒன்றுமே இல்லை, இனி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர தேவையில்லை, எக்கோ பண்ணியெல்லாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி உண்மையிலேயே கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த இடத்துல தம்பி இருக்கிறான், உண்மையே கர்த்தர் இல்லாமல் தான் இல்லை. இது சம்மந்தமாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறார்களுக்கு இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்றால், நாங்கள் உண்மையிலேயே நாங்களும் பாவம் செஞ்சிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம். தம்பி இருந்தது போல எத்தனையோ ஜனங்கள் பாவத்தில் வியாதியில் விழுந்து கிடக்குறாங்க. தம்பியை சுகப்படுத்தின கர்த்தர் நிச்சயம் உங்களையும் சுகப்படுத்துவார். அவரை விசுவாசிங்க. கர்த்தர் நாமத்தில் நிச்சயம் அவருக்கு மகிமை உண்டாகணும். அதோட உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். நிச்சயம் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். கர்த்தர் பெரிய அதிசயம் அற்புதங்களை செய்திருக்காரு இல்லையா உங்களோட வாழ்க்கையில்? நிச்சயமா. சாதாரணமாக இவருக்கு டாக்டர் என்ன சொன்னவங்க? ஆப்ரேஷன் செய்யணும் அப்படி எது மட்டும் சொன்னவங்களா? கண்டிக்கு அனுப்பணும்னு சொன்னவங்க. பிறகு இந்த முள்ளந்தண்டில் வந்து தண்ணி எடுத்து பார்க்கணுமா, மூளைக்கு கிருமி போயிருக்கான் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னவங்க. இந்த முள்ளந்தண்டில் தண்ணி எடுத்து பார்க்குறதுக்கு நாங்கள் சரி சொல்லலை. ரெண்டாவது எப்படி அதால் பின்விளைவுகள் என்னென்று சொல்லி உண்மையிலே தெரியாது எங்களுக்கு. அதனால் நாங்கள் சரி என்று சொல்லலை. பிறகு சொன்னாங்க, இதால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி என்கிட்ட சைன் வாங்கி போட்டு தான் டிக்கெட் பட்டி அனுப்பினவங்க. சரி என்று தான் வந்து நாங்கள் கர்த்தரை விசுவாசித்தோம். நல்லதே நடந்திருக்கு. நீங்களும் அவரை விசுவாசிங்க. நாங்கள் இங்கே வந்து ஜெபியம் பண்ணினது பிறகு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்போ காட்டினதுக்கு பிற்பாடு அவங்க சொன்னாங்க இனி நோய் ஒன்றும் இல்லைண்டு, அப்படி தானே?